ராம நவமி 2025 எப்போது? தேதி, நேரம், எப்படி வழிபட வேண்டும்? முழு விவரம் இதோ. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 7வது அவதாரமாக தோன்றியவர்தான் ஸ்ரீராமர். ராமர் அவதரித்த தினம் ஸ்ரீராம நவமி என்று இந்தியா முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கில மாதங்களில் ஏப்ரல் மாதத்திலும், தமிழ்நாட்காட்டியின்படி பங்குனி அல்லது சித்திரை மாதத்திலும் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படும். 2025ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமி எந்த தேதியில் வருகிறது? பூஜை செய்ய உகந்த நேரம் எது? இந்த புனித நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் என் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்களானால் தயவு செய்து லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தெய்வங்களின் வெவ்வேறு அவதாரங்கள் தோன்றிய நாளை நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைப்பது வழக்கம். உதாரணமாக கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்மர் ஜெயந்தி, அனுமான் ஜெயந்தி. இவை அனைத்தும் அந்த தெய்வங்கள் அவதரித்த நாட்களை ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடுவதாகும். ஆனால் சில அவதாரங்களை அந்த நாட்களுக்குரிய திதியுடன் சிறப்பாக கூறுவது பழக்கம். அந்த வகையில் பிள்ளையார் சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்தி, ஸ்ரீராம நவமி ஆகியவையும் இந்த வகையை சேர்ந்தவை. பொதுவாகவே அஷ்டமி மற்றும் நவமி திதிகள் நல்ல காரியங்களை செய்வதற்கான நாட்கள் கிடையாது என்று காலமாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது அஷ்டமி திதி. அதேபோல் ஸ்ரீராமர் அவதரித்ததும் நவமி திதி என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் அவதரித்த நாள் என்பதால் நவமி திதி தனிச்சிறப்பு பெற்றுள்ளது. ஸ்ரீராமர் அவதரித்த நாள், திதி மற்றும் நட்சத்திரம். பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை நாட்களில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் ஸ்ரீராமர் அவதரித்தார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகிய 2 ராசிகளிலும் வரக்கூடிய நட்சத்திரமாகும். ஸ்ரீராமர் கடக ராசியில் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் வளர்பிறை நவமி திதியில் அவதரித்தார். ஸ்ரீராமரின் ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்ற சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பார். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் நவமி திதி பங்குனி மாதத்திலேயே வரலாம், அல்லது சில சமயங்களில் சித்திரை மாதத்திலும் வரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி விழா ஏப்ரல் 6, 2025 ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. நவமி திதி துவக்கம் ஏப்ரல் 6 அதிகாலை 1:08 நவமி திதி முடிவு ஏப்ரல் 7 அதிகாலை 12:25 புனர்பூசம் நட்சத்திரம் துவக்கம் ஏப்ரல் 5 காலை 10:48 முடிவு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31. ராமர் சூரிய குலத்தில் தோன்றியவர், ரவி குலம் எனப்படும் இந்த வம்சத்தின் ஒளிரும் ஆளுமையாவர். இந்த வருடம் சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அன்று ராம நவமி வருவதால் இது மேலும் புனிதமான தினமாக கருதப்படுகிறது. ராம நவமி தோன்றிய புராண வரலாறு. பொதுவாக ஒரு மாதத்தில் 2 பட்சங்கள் உண்டு. ஒரு பட்சம் என்பது 15 திதிகளை கொண்டது என்பது அனைவரும் அறிந்ததே. இவற்றுள் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததாக போற்றப்படுகின்றன அல்லவா? அதேபோல் சில சிறப்பு காரியங்களுக்கு குறிப்பிட்ட திதிகள் சிறந்ததாக கருதப்படும். ஆனால் அஷ்டமி மற்றும் நவமி திதிகள் சுபகாரியங்களுக்கு ஏற்றதல்ல என மக்கள் பெரும்பாலும் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த அத்திதி தேவதைகள் திருமாலிடம் சென்று தங்களது மனக்கேதத்தினை முறையிட்டனவாம். அதற்கு பகவான், கவலைப்படாதீர்கள், உங்கள் இருவரையும் மக்கள் மிகுந்த பக்தியுடன் பூஜிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று ஆறுதல் கூறினாராம். அதன்படி ஸ்ரீராம அவதாரம் நவமி திதியில், கிருஷ்ண அவதாரம் அஷ்டமி திதியில் நிகழ்த்தி தாம் அளித்த வாக்கினை நிறைவேற்றினாராம். அதனால்தான் ஸ்ரீராம நவமியும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியும் மக்கள் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடும் புனித நாள்களாகியவை. ராமநவமி விரதம், பலன்கள் மற்றும் கதைகள். ஒரு சமயம் கேசவ பட்டர் எனும் ஏழை அந்தணர் தேச யாத்திரை மேற்கொண்டார். வழியில் வியாசர், பராசரர் மற்றும் சுகி ஆகிய 3 தவ முனிவர்களை சந்தித்து தன் ஏழ்மை நிலையை கூறி வருந்தினார். அவர்கள் ஸ்ரீராம நவமி விரதத்தின் மகிமையை அவருக்கு உபதேசித்தார்கள். மேலும் ராமாயண உபன்யாசம் செய்வதும் அதனை கேட்டும் கிடைக்கும் பலன்கள் அளவில்லாதவை என்பதை எடுத்துரைத்தார்கள். இந்த விரதத்தை பூரணமாக மேற்கொண்டால் திருமகள் அருள் கிடைக்கும், பகைவர்கள் நண்பர்களாக மாறுவர், வியாதிகள் விலகும், இழந்ததை மீண்டும் பெறலாம், சிறந்த சந்ததி வாழ்த்துகள் கிடைக்கும். இந்த மகிமையை அனுபவித்த கேசவ பட்டர் தன் ஊருக்கு திரும்பி அனைவருக்கும் இந்த விரதத்தை உபதேசித்தார். அதனால் அவரின் மகனான நாராயணன் பட்டத்து யானை மாலையை பெற்றுத்தான் அந்த நாட்டின் அரசனானான். நாடும் சுபிட்சமாக விளங்கியது. எளிமையான விரதம் ஸ்ரீராம நவமி.
நமது சமயவியல் வாழ்வில் பல விரதங்கள் உள்ளன, ஆனால் எளிமையாகவும் பலன் மிகுந்தவையாகவும் இருப்பது ஸ்ரீராமநவமி விரதம் மட்டுமே. ஸ்ரீராமர் கோடை காலத்தில் பிறந்தவர். குருகுலம், வனவாசம் என வெயிலில் நடந்தபடி வாழ்ந்தவர். அவரின் பிறந்த நாளன்று அவரது தந்தை தசரதன் அயோத்தி முழுவதும் பானகம், நீர்மோர், விசிறி வழங்கி மகிழ்ந்தார். அதனால் வெள்ளம் எலுமிச்சை சேர்த்து பானகம், தாளித்த நீர்மோர் இவை நிவேதனமாக இடுவது வழக்கம். ஸ்ரீராம நவமி விரதம் வழிபாட்டு முறைகள். பெரும்பாலானோர் நவமி அன்று ஒரு நாள் விரதம் இருந்து பூஜை செய்கின்றனர். ராமர் பட்டாபிஷேக படத்தை அல்லது விக்கிரகங்களை அலங்கரித்து அர்ச்சிக்கலாம். ஸ்ரீராமாயண புஸ்தகத்தையே வைத்து பூஜிக்கலாம். ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையை அரிசி மாவால் எழுதி சந்தன குங்குமம் வைத்து பூக்கள் தூவி வழிபடலாம். தாமரை மலர்களால் ராமநாமம் சொல்வதும் சிறப்பு. துளசி தளங்களால் அர்ச்சனை செய்வதும் விசேஷம். ராமர் பிறந்தது மதிய நேரம் என்பதால் பகல் நேரத்தில் பூஜை செய்வதே சம்பிரதாயம். நிவேதனங்கள் அன்னம், பாயசம், வடைபருப்பு, கனி வகைகள், தேங்காய், வெற்றிலை, முக்கியமாக பானகம் மற்றும் நீர்மோர், தானங்கள், குடை, விசிறி, செருப்பு இவற்றில் ஏதேனும் தானம் செய்வதும் புனித காரியம் என கருதப்படுகிறது. ராமநவமி யோகம். இந்த ஆண்டு ராம நவமி அன்று மிக முக்கியமான யோகம் உருவாகிறது. அது ரவி யோகமாக இருக்கும். இந்த யோகத்தில் சூரியனின் தாக்கம் உள்ளது. இந்நேரத்தில் வழிபடுவதால் நோய்கள், தோஷங்கள், துன்பங்கள் நீங்கும். ராமநவமி அன்று விரதம் இருந்து ராமநாமம் உச்சரித்தால் ராமரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமாயண கதை. ராமரின் புகழை பேயாற்றும் கதைகளை படிப்பதும் கேட்டதும் நன்மை அளிக்கும். 108 1008 என்ற கணக்கில் ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். ஸ்ரீராம நாமத்தை இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீராம நவமி அன்று பானகம், நீர்மோர் மற்றும் வடை பருப்பு ஆகியவை வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஞாயிறு காலை 10 மணிக்குள் வீட்டில் பூஜை செய்யலாம். ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஊர்வலம் நடத்துதல், கோயில்களிலும் வீடுகளிலும் பிரார்த்தனை செய்தல் ஆகியவை இந்த நாளில் பின்பற்றப்படும் முக்கிய பழக்க வழக்கங்களில் சில. ராம நவமி தர்மத்தின் வெற்றி, இறையருளின் அற்புத நாள். ராம நவமி என்பது இந்துக்கள் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். இது ஐதீக நாயகனாகவும் தர்மத்தின் வடிவமாகவும் கருதப்படும் ராமர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ராமர் மதரசல் தர்மத்தின் சின்னம். ராமர் இராமாயணத்தின் பிரதான கதாநாயகனாக விளங்குகிறார். இவரது வாழ்க்கை ஆசைகளை கட்டுப்படுத்தும் பண்பு, சத்தியநிஷ்டை, தாய்மையின் பெருமை, அன்பும் நட்பும் ஆகிய அனைத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. ராமரின் கதையிலிருந்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் உயர்ந்த தர்மங்களை உணர முடிகிறது. புராணங்களின்படி ராமர் திரேதா யுகத்தில் சூரிய குலத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பு மக்களை அடியோடு காப்பாற்ற இறைவன் எடுத்த அவதாரமாக கருதப்படுகிறது. ராமர் தர்மத்தின் வழியில் நடந்தவர். பிதாமகன் கட்டளைக்கு அடிபணிந்தவர். பிரஜைகளின் நலனுக்காக தன் குடும்பத்தையும் விட்டுவிட்டவர். சக்தி வாய்ந்த இராவணனை நீதியுடன் வீழ்த்திய வீரர். வேத சாஸ்திரங்களில் கூறப்படுவது, வேத சாஸ்திரங்கள் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு, ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படும் அன்பான அவதாரமாக வெளிப்பட்டதாகவும், கலாச்சாரம், வீரம், கொள்கைகள், ஒழுக்கம், நல்லாட்சி, பணிவு மற்றும் துறவு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும். பல்வேறு பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டதாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ராமநவமியின் முக்கியத்துவம். ராமநவமி என்பது ராமர் தனது மனித மற்றும் தெய்வீக வடிவங்களில் தோன்றுவதை குறிக்கிறது. இது இந்தியா முழுவதும், குறிப்பாக ராமர் பிறந்த இடமான உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரமான அயோத்தியில் ஆழ்ந்த பயபக்தியுடனும் விழாக்களுடனும் கொண்டாடப்படுகிறது. வேலை நேரம். வரலாற்று பின்னணி. இந்து புராணங்களின்படி ராமர் இந்த நாளில் அயோத்தியில் பிறந்தார். சிலர் விஷ்ணுவின் முழு அவதாரமாக ராமரை நம்புகிறார்கள். இந்த நாளில் சொர்க்கத்திலிருந்து புதிதாக பிறந்த குழந்தையாக அவதரித்தார் என்றும் கூறப்படுகிறது. பக்தி வழிபாடுகள். பக்தர்கள் வீடுகளிலும் ராமர் கோயில்களிலும் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகள் நடைபெறுகின்றன. மக்கள் கோயில்களுக்கு சென்று ராமரின் அருளை பெற விரும்புகின்றனர். அயோத்தி போன்ற இடங்களில் தொட்டிலில் ராமரின் சிறிய சிலைகள் வைத்து ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன. சிறப்பு பூஜைகள், பிரசாத விநியோகங்கள், ராமநாம ஜபங்கள் நடத்தப்படுகின்றன. ராமலீலா. தர்மத்தின் கதை. ராமலீலா என்பது இராவணனை ராமர் தோற்கடிக்கும் நாடக சித்தரிப்பு ஆகும். இது நாட்டின் பல பகுதிகளில் நடத்தப்படுகிறது. இது பொதுவாக திறந்தவெளி மேடைகளில் பாரம்பரிய உடைகளோடு அரங்கேறுகிறது. மக்களை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கிறது. ராமநவமி கொண்டாட சிறந்த இடங்கள். அயோத்தி, உத்தரப்பிரதேசம், ராமரின் பிறந்த இடம் சிறப்பு ஊர்வலங்களுடன். ராமேஸ்வரம், தமிழ்நாடு,
ராமபிரானின் சேதுவுடன் ஆனந்த புனித பயணம். பத்ராசலம் தெலுங்கானா, பஜனைகள், சந்நிதி கோலங்கள். சீதாமர்ஹி பீகார், சீதாதேவியின் பிறந்த இடம். ஓண்டிமித்ரா ஆந்திர பிரதேசம், பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு பிரசித்தி. இவரோட ராமநவமியில் நாமும் நம் வாழ்வில் தர்மத்தையும் நேர்மையையும் கடைபிடித்து ராமரின் வாழ்க்கையின் அடையாளங்களை ஒவ்வொரு நாளிலும் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். ஜெய் ஸ்ரீராம். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எங்கள் ஜிவிடேஷ் பாக்தி மலார் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுடன் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.